ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின் வேமா அவங்க ஃபேமிலியிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. நாங்கள் நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க அப்பா அங்கே வந்துட்டு நீ இன்னைக்கு எஸ்கேப் ஆக முடியாது, கண்டிப்பாக அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அந்த ஆள் வந்து வயசான ஆள், நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. அவள் ஸ்லிப்பாக எங்கள் கீழே விழுந்ததுமே அங்கே ஒரு கார் வருது. அங்கே நிறைய வந்து கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றாங்க நம்ம ஹீரோ கூட. அவனோட நேம் வந்து லீ. அப்போ அங்கே அவனை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனை பிளைண்ட் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. ஆனால் அவனை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீங்கள் என்னை விட ஏஜில் வேற கூடினவர் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து பயந்து ஓடி போயிட்டா போல. இப்போ நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் நீ என்னை காப்பாற்றுங்க, நான் எப்படியாச்சும் உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் மயக்கமானதுமே நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம், நம்ம அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கோமே, அப்போ அந்த ஓல்டுமெண்ட் இருந்து வாங்கின காசுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவளை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவளை படுக்க வச்சுட்டு போகும்போது ப்ளீஸ் நீங்கள் எங்கே இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு பார்த்துட்டு அவளை. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சுட்டே என்னை பார்த்து அவ்வளோ தூரத்து பயந்துட்டு ஓடனே இன்றைக்கி என்னாச்சு அப்படின்ற செட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே அவளுக்கு அங்கே முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிவிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்ததுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, ட்ரெஸ் மெய் தான் மாற்றினாங்க, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேபி பெற்றுக்கணும்னு கேட்டீங்க, அதையுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறான். நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்க்கு அவன் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம நாளைக்கே போய் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், நீ இதை பற்றிலாம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வேமா பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன இன்னமே என்ன மிஸ்டர் லீனா கூப்பிட்டுட்டு இருப்ப அப்படின்ற சொன்னதுமே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருது அவனுக்கு. நம்ம ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவங்க எல்லாருக்குமே ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் நம்ம ஹீரோயினை அங்கே நல்லா செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. இவங்களுக்கு சரியான சாப்பாடாக இல்லாமல் இருந்திருக்கு, இவங்களை ரொம்ப வந்துட்டு மோசமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொன்னதும் ஏன்னா வென் ஃபேமிலியில் பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு உண்டையமாக காசு இல்லாமல் இருந்திருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் அவங்களோட உண்மையான பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறா. அங்கே நம்ம டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து இவளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட அவங்க தாத்தா கால் பண்ணி பயங்கரமாக கோப்படுறாரு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே லின்னை வந்து பிளைண்ட் டேட்டுக்காக அனுப்பிவிட்டா, நீ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, இப்போ நான் வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் தாத்தா ஆல்ரெடி நான் லின்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவங்க பேரண்ட்ஸ்க்குமே இவன் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா, இன்றைக்கி வெட்டிங் நைட் ஆச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் போய் அங்கே குளிச்சுட்டு அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் என்ன அதுக்குள்ளேயுமா நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகிட்டு இருக்கா, நீ எவ்வளோ நேரமாக எனக்காக வெயிட் பண்ணுவா, அதனால தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப பயமாயிட்டு இருக்கா, அவள் எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கவுமே ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அவளுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு. சரி ஓகே நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்க, பேசாமல் படுத்து வந்து தூங்கு, நம்ம பார்த்துக்கலாம் பிறகு அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கா, இவனை பற்றி ரூமர்ஸ்லாம் ரொம்ப டெவில்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த டான்ஸ் கிளாஸ்க்காக கிளம்பி போனதுமே அங்கே இருக்க அந்த ஜால்ராக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு இவ வென் ஃபேமிலியிலேருந்தே அடித்து வேட்டி விட்டாங்க. இவ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசினதும் எதுக்காக பின்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, தைரியம் தான் முன்னாடி பேசுங்கன்னு சொன்னதும் என்ன வந்துட்டு நாங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு அதான் வந்துட்டு ஃபேமிலியிலேருந்து அடித்து வேட்டிட்டாங்க, உண்மையான பொண்ணு நீ இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, ஏதோ ஒரு கிழவனை தான் பிடிச்சிட்டு நீ இருக்கியான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறா. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு, நம்மளுக்கு மெயின் டான்ஸர் கிடச்சிட்டாங்க, இவங்க தான் மிஸ்டர் சியான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இதை கஷ்டப்பட்டு நான் வந்து எனக்காக வந்துட்டு எடுத்துக்கிட்ட சான்ஸ், நீங்கள் எப்படி வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீ ஒன்றும் வந்து அந்த ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு கிடையாது, அதனால தான் வந்துட்டு அங்கே நாங்கள் வந்துட்டு இவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கோம், இவங்க தான் வந்துட்டு இந்த குரூப்க்கு வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற குடும்பம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நான் பென் ஃபேமிலியால் என்னைக்கு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது கிடையாது, என்னோட திறமையால் தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவளுக்கு சில வந்துட்டு ஞாபகங்கள் வந்துட்டு இருக்கா. அவள் போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஹாப்பிட்டு பேசும்போது
நீ எங்களோட உண்மையான பொண்ணு கிடையாது, எங்களோட உண்மையான பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அசிங்கப்படுத்தி அடித்து அவமானப்படுத்தி இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இத்தனை வருஷமாக ஊட்டி வளர்த்துட்டு கடைசியில் வேற ஒருத்தி வந்ததுமே நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களேன்னு அவங்க இருக்கும்போது, என்ன சிஸ்டர் இங்கே தைரியமாக வந்திருக்கீங்களே, பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும், உன்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன்னு சொன்னதும், ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட இருக்காது, உன்னால் எப்பயும் பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போனால் பின்னாடி எவ்வளவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுச்சுக்கா. அங்கே காருக்குள்ளே வந்துட்டு அவள் ஏறி போகிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ தான் ஹாப்பியாகிட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உடனே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஹாப்பியாகிட்டு அவன் பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது கார் பிரேக் போட்டதுமே வேகமாக நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்ததுமே 2 பேத்துக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. வேகமாக நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அங்கே சாரி வேற கேட்குறா. வீட்டுக்குமே வந்துட்டு இதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கா. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நான் வந்துட்டு அவருக்கு ஏதாச்சும் ரீபே பண்ண வேணாமா, இவ்வளோ தூரத்துக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸோட பிக்சரை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஆக்வர்டாக இருக்குது. ஏன் நான் வந்துட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அதை பற்றி அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. நைட்டு நம்ம ஹீரோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நான் தைரியத்தை வர வச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை போய் இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு அவன் மடியில் போய் உட்காந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. என்ன வேலை பண்ணிட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு என்ன இது பிடிக்கலையா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ஏதோ வந்துட்டு தப்பாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவள் வேகமாக எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு மெய்ட் வந்து நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, சாரே உங்களை பிக்கப் பண்ணுவாருன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவர்கிட்ட சொல்லிடுங்க, நானே வந்துட்டு கிளம்பி போய்க்கிருவேன், நானே வந்துக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஒரு டாக்ஸியில் தான் அவள் பிடிச்சி போயிருக்கா. அங்கே பார்த்தா சில ஆளுங்களாம் வந்து அவளை அங்கே அடித்து போட்டு அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட வேலை தான் போல். நம்ம ஹீரோயினை நீ இதுக்கப்புறம் எஸ்கேப்பாக எங்ககிட்ட இருந்து எங்கேயும் ஓட முடியாதுன்னு சொன்னதும், நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டர் லீவ் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த கிழமை நாங்கள் வர சொல்லிடுறாங்க. அந்த கிழமை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். போட்டு ஹீரோயின் ரொம்ப மோசமாக திட்டினதுமே பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு அவளை அங்கே ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எங்கள் ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி அவங்க பேரண்ட்ஸ் தான் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. அந்த இடத்துக்கு அங்கே கிளம்பி வந்து அவங்க போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க சொல்லிட்டு ஹீரோயினுமே அவன் காப்பாற்றிடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, ஐயோ உண்மையிலே லீ அவளுக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதோ, என்னமோ நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினீங்க, இப்போ என்ன காப்பாற்ற சொல்லிட்டு இருக்கீங்க, காசுக்காக அந்த ஆள்கிட்ட என்னை விற்றவங்க தானேன்னு சொன்னதும், இத்தனை வருஷமாக நான் அவங்கள வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், அந்த நன்றிக்காச்சும் எங்களை காப்பாற்றுன்னு சொன்னதும், அந்த நன்றிக்கு தான் நான் உங்களை உயிரோட விடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு காசு கறக்கணுமே, இவ்வளோ வந்து இத்தனை நாள் வளர்த்ததுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உண்மையிலே உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் அவனை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு யாருமே கேர் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை, உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. ஹீரோ ஹீரோயினுமே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பேபி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறா. நம்ம ஹீரோ நீ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுமே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் இதை நீ பண்ணாத அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நீ வந்து டப்ளாக எனக்கு ரீபே பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப ஷை ஆகிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவங்க கிளாஸ் கிளம்பி விட்டுருந்தா. அங்கே ஜியாங் வந்துடுறான். நீ வந்துட்டு எதுக்காக என்னோட ஃபோன் கால் எதையுமே அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஆல்ரெடி உனக்கு எனக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத, நான் ஒன்றும் வென் ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, உனக்கு எனக்கு இப்போ இன்னுமே வந்துட்டு ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருக்க உறவு கிடையாதுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு போய் தானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வந்து இதை நினச்சி ஹாப்பி தானே அவ இப்போ எதுக்காக நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டு போனதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லிட்டு போயிருந்திருக்கா, அதை நினச்சிட்டு கண்டிப்பாக போய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே கிளாஸ்க்கு வந்ததுமே அங்கே இருக்க அந்த ஜால்ராஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை உன்னை இங்கே கிளாஸை விட்டு தூக்கியாச்சு, நீ இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதும், என்னை யாரை கேட்டு தூக்க முடியும், நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப அந்த மேனேஜர் உன்னை கேட்டு நான் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது, வென் ஃபேமிலியோட பொண்ணு இங்கே இருக்காங்க, ஸோ எங்களுக்கு அவங்க போதும், நீ ஒன்று எங்களோட குரூப்பில் வந்துட்டு டான்ஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருமே கூட சேர்ந்து பயங்கரமாக ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு மனசே தாங்க முடியல. ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு உழைச்சிட்டு இருந்தாலுமே அந்த காசு இருக்கவங்ககிட்ட வந்து ஜாலரா அடிக்கிற குணங்கள் மக்கள்கிட்ட போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு
அவளுமே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த ஆள் வந்துட்டு உன்னை பிடிச்சி வெளியே தள்ளணுமான்னு சொன்னதும், யாரும் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நானே போய்க்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினா அவங்க வந்து எப்படியாச்சும் அந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டு நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே கம்பெனி வரேன்னு சொன்னதுமே, இல்லை நான் இங்கே வர வேணாம், எனக்கு இன்னுமே முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் வந்துட்டு சரியாக கேட்காத மாதிரி அங்கே கட் பண்ணதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிடுது. இவ எதுக்காக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் இப்படி வந்துட்டு மறைச்சிட்ருக்கா, இப்போ எதை வந்துட்டு மறைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி அங்கே விசாரிக்க சொன்னதுமே அவர் அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் கொடுத்துடுறாரு. அவங்களோட எக்ஸ்பேன்ஸே அங்கே வந்துட்டு பார்க்க வந்திருக்காருன்ற விஷயத்தை அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். ஒருவேளை அவன் கூட வந்துட்டு சேர்ந்தா இருக்காளான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோவோட ரூமுக்கு அங்கே ஒரு லேடி வர்றாங்க. அவங்களோட நேம் வந்து இல்லையா. அவங்க நம்ம ஹீரோ வந்து செடியூஸ் பண்ணிட்டு நான் வந்து இங்கே மீட்டிங்காக தான் வந்தேன், அப்படியே உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லி அவள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அக்வர்டாக பேசினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுறான். இவ்வளோ போது அடித்து வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொல்கிறான். பணக்காரியாக இருந்தால் உன் பின்னாடி நான் வந்துருவேனான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவள் காலெல்லாம் அடிபட்டுருக்கோமே மெடிசன் போட்டுட்ருக்கான். நீ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. இவங்கள பார்த்தா வீட்டில் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்து பேங்க் கிராஃப்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, கம்பெனி டோட்டலாக முடங்கி போயிருமேன்னு சொன்னதும் அந்த ஜியா அதெல்லாமே கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம தெருவுக்கு வர போகிறோமா, அவள் மட்டும் இப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாளா, நான் எப்படி கஷ்டப்பட முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஐடியாவுமே இருக்குது, அவள் இப்போயுமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருப்பா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஒரு மெசேஜ் பண்ணி விட்றாங்க, உன்னோட உண்மையான அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அப்படியே பாசமலர்லாம் அங்கே பொங்குது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசும்போது சும்மா உங்கள் ஆக்டிங்கை நிப்பாட்டுங்க, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நீ வந்து எங்களுக்கு வந்து பிரைட் மணி கொடுக்க வேணாமா, லீயை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா, அவர் எப்படி வந்துட்டு சும்மா காசு இல்லாமல் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிட்டு போகலான்னு சொன்னதும் இப்போ புரிஞ்சுக்கிருச்சு உங்கள் பாசம் இல்லை, இதுக்காக தான் நீங்கள் வேறு சொன்னீங்களா, சரி எவ்வளோ காசு வேணும்னு சொன்னதும் 100 மில்லியன் சொன்னதுமே உங்களுக்குலாம் பேராசைக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அளவில்லாமல் போயிருச்சா, 100 மில்லியன் வந்துட்டு உங்களுக்கு காசு தேவைப்படுதா, இப்போயுமே என்னை சேல்ஸ் பண்ண தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு எந்த காசுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நான் வந்து அவனோட ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே கெடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்காதீங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு நம்ம மேரிட்ட கேட்குறாங்க எங்கே அவளன்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு எங்கே கிளம்பி போயிட்டாங்க பாஸ், காலையிலேயும் சாப்பிடாம கூடன்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்குவே, என்ன வந்துட்டு எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு சொன்னதும் 3 இயர்ஸாக ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே ஏதாச்சும் நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட மறைச்சிருக்கேன் அவங்க மறைச்சிருக்காங்களான்னு கேட்டதும் 2 பேருமே அப்படி எதையுமே மறைக்கக்கூடாது பாஸ், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் நைட் போல் அங்கே வீட்டுக்கு வர்றா. கண்டிப்பாக நான் வந்துட்டு அவர் எந்த தொந்தரவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. பார்த்தா வீட்டில் எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிருக்கு. ஹீரோ அவளுக்காக அங்கே ரொம்ப சூப்பராக வந்து சாப்பாடில் ஏற்பாடு பண்ணியிருக்கான். டின்னருக்கு ஏற்பாடு பண்ணதுமே ரொம்ப ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எங்கே போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இல்லை சும்மா தான் அப்படின்ற சொல்லிட்டு இன்னுமே எதுவுமே சொல்ல மாட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காது அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு என்னென்னா அங்கே ஜியான் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு போல், அதை நினச்சி கவலையாயிட்டு குடிக்கிறா போல் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் இன்னுமே ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே வந்துட்டு நீங்கள் உண்மையிலே பார்க்குறதுக்கு எனக்கு ரெண்டாக தெரியுறீங்க, ஆள் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறா. இப்போ தண்ணியை போட்டிருக்கு அதனால தான் அப்படி தெரியுதுன்னு சொல்கிறதும் இல்லை நான் குடிக்கலாம் இல்லைன்னு சொன்னதுமே அவன் பிடிச்சி கிஸ் பண்ணும்போது பாட்டு அங்கே வந்துட்டு தூங்கிடுறான். அப்போ நம்ம ஹீரோ இப்படி முக்கியமான டயத்தில் எப்போ பார்த்தாலுமே நீ வந்துட்டு தூங்கிடுற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவ எதை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது கோட்டை போட்டுக்கோமா வெளியே குளிருன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டு வந்துட்டு அவளை கவனிச்சிட்டு இருக்கப்ப அவங்க 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன வந்து அந்த காசை கொடுப்பையா இல்லையான்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட்லேருந்து வாங்கி உங்களுக்கு எந்த காசுமே கொடுக்க மாட்டேன், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாசக்காரவங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்லும்போது அங்கே மெய்ட் போயிட்டு மேடம் சில பேர் வந்துட்டு இப்படி வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃபை வந்துட்டு என்ன நீங்கள் வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அன்றைக்கே நான் வந்துட்டு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்காம
விட்டுட்டேன்னு சொன்னதும் எங்களோட சன்னின்ல வந்துட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. எங்கள் பொண்ணு வந்து நாங்கள் ஏன் புள்ளி பண்ண போகிறோம், சும்மா கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம், அவள் எங்கள் வென் ஃபேமிலியோட பொண்ணு, நாங்கள் அவளை ரொம்ப பாசமாக பார்த்துட்ருக்கோன்னு சொன்னதும் உங்களோட இந்த நடிப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், நீ இவங்க எப்பேற்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன வேணுமோ அதை நேரடியாக கேளுங்கன்னு சொன்னதுமே நாங்கள் வந்து பிரைட் ப்ரைஸ் வாங்க தான் வந்திருக்கோம், எங்களுக்கு 100 மில்லியன் வேணும்னு சொன்னதும் ஓ என்னை பார்த்தா உங்களுக்கு வந்து முட்டாள் மாதிரி தெரியுதா, அவளை என்னமோ பாசமாக பார்த்துக்கிட்ட மாதிரி பிரைட் மாதிரி வேறு வந்து கேட்க வந்திருக்கீங்களா, எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அப்படின்னா உன்னோட ரெப்புடேஷனை பற்றி உனக்கு கவலை என்னன்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என் ஹஸ்பண்டே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மா வேமா அவங்க அப்பா பிடிச்சி எழுதிட்டு இவன்ட்ட வாக்கு கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கே ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ அவன் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் என்னென்ன விஷயங்களை என்கிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு தான் பண்ணலைன்னு சொன்னதும் இப்படிலாம் நீ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்கிட்ட நீ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி அவங்க அந்த காம்படிஷனுக்காக போனால் அந்த ஜியாங் அங்கே வந்துட்டு நீ என்னை விட்டுட்டு வந்துட்டு சீட் பண்ணலான்னு பார்க்குறேன்னு சொல்லி அவளை அங்கே புள்ளி பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காது, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறா. அங்கே அப்பா அவனுக்கு வந்து அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அடித்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினை நீ என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு வேமாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே மிஸ்டர் லீயோட ஒய்ஃபை இவன் போய் சொல்லி அவங்க மேலே பழகி போட்டுட்டு இருந்திருக்கான், இப்படி தான் ஆளுகள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனை பற்றி எங்கள் எல்லாரும் தப்பாக பேசினதும் இவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோட்ட அங்கே சாரி சொல்கிறா. நீ வந்து இன்னும் என்னென்னத்தை தான் நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருப்ப, நான் வந்து கார்ட்ஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணேன், என்கிட்ட வந்து இப்படி இன்ஃபார்ம் பண்ணல என்னத்துக்காகும் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் இப்போ வந்து காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்றத சொன்னதும் அங்கேயுமே கூப்பிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போகிறா. அங்கே பார்த்தா அந்த ஜியா வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அவள் வந்துட்டு கிழிச்சி வேறு வச்சுருக்கா போல், அதை அவள் போட்டுட்டு அங்கே ரெடியாகிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு டான்ஸ் ஆட போகும்போது பார்த்தாங்க மேலே அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆடிட்டே அந்த ட்ரெஸ்ஸை மேலேருந்து கழட்டி எறிஞ்சிட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு புது மூமெண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அந்த ஜியா பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ரொம்பவே வந்துட்டு கேவலமாக வந்துட்டு அங்கே டான்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, சுத்தமாக ஆடவே தெரியல. நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த காம்படிஷனில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு வின்மே பண்ணிடுறா. அவங்க வந்து சூப்பராக வந்துட்டு ஸ்பீச் கொடுத்ததும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், டான்ஸ் கிளாஸ்லேருந்து என்னை வந்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே இன்னும் என்னென்னத்தை தான் நீ என்கிட்ட மறைச்சிருக்கேன்னு சொன்னதும் வேறு எதுவும் மறைக்கல இது மட்டும்தான் அப்படின்ற சொன்னதும் திரும்ப என்ன நீ அங்கே போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவங்க தான் என்னை தூக்குனாங்க, இப்போ நான் தான் வின் பண்ணியிருக்கேன், இப்போ அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும் என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஆளை போய் விட்டுட்டோமே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் ஆனால் ஹீரோங்க ரொம்ப கோவமாக இருக்கவுமே நான் உங்களை கோவப்படுத்துறது வந்துட்டு எப்படி நான் அமைதிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. வீட்டுக்குமே கிளம்பி வர்றாங்க. பார்த்தாங்க தாத்தாங்க மெய்டுங்க எல்லாருமே ஹீரோயினை கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருது. தாத்தாக்கு இப்படி வந்துட்டு என்னோட பேத்தி வின் பண்ணிட்டு வந்திருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமிலி ப்ரேஸ்லெட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது என்னோட வருங்கால மருமகளுக்காக வச்சுருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒன்று மாதிரி பொண்ணு வந்து கிடைச்சதுக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காரு. அங்கே தாத்தா ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு இருக்கு. அந்த வென் ஃபேமிலி எப்படி என்னோட மருமகளை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கலாம், கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் தாத்தா ஆல்ரெடி அவங்கள நான் பேங்க்ராப் பண்ணிட்டேன்னு அவன் சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இப்போ தான் என்னோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பேத்திக்கு தான் சொன்னதுமே தாத்தா எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னோட சொத்து மட்டும் யாருக்கு போகுது அவளுக்கு தான் சொன்னதும் ஹீரோ இனி எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க, இது பிரைட் மணி, நீ கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு தாத்தா அங்கே போயிட்டு இருந்தா அங்கே வந்துட்டு ரூம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவர் கோபப்படுறாரு. அப்போ மெய்டுமே எல்லா செய்தியே சொன்னதும் எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும்னா இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட தாத்தா வந்துட்டு இங்கே இருக்காரு, ஸோ நம்ம ஒரே இடத்துல தான் இன்றைக்கி தூங்கணும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது தாத்தாவுக்குமே.
இந்த ஜியாவை பார்த்தா அங்கே ரொம்ப தண்ணியை போட்டுட்டு அவள் எப்படி வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னாக இருக்கலாம், என்னால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலை. இப்போ வந்துட்டு அவள் ஜெயிச்சு வேற போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டுருக்கா. லீயை வந்துட்டு வேற மேரேஜ் பண்ணிட்டு பெரிய பணக்காரியாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே ஒரு பர்சன் அது எல்லாமே அங்கே வந்து கேட்டுட்ருக்கான். அவன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட எதிரி தான் போல். அவகிட்ட அவன் வந்து காசெல்லாம் கொடுத்து அங்கே டீல் போட்டுக்கிறான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கிட்னாப் பண்ணுறதுக்காக. தாத்தா அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கும்போது தாத்தா என்னைக்கு நீங்கள் ஊருக்கு போக போகிறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா, வந்து ஒரு நாள் ஆகக்குள்ளே அது என்னை வந்துட்டு விரட்டி விடுறதுல குறியாக இருக்கான்னு சொன்னதும் தாத்தா நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் எப்படி ஹாப்பியாக வந்து பேசி இருக்க முடியும்னு சொன்னதுமே அதுவும் கரெக்ட் தான், எனக்கு வந்துட்டு பேரப்புல ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ வந்துட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பை ரொம்ப நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோ உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே வந்து எனக்கு தெரியுமே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் தாத்தா நாங்கள் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னதும் என்ன தைரியம் உங்களுக்கு, நாங்கள் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதுமே தாத்தா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் தான் அவங்க எல்லாமே தனியாக ஜெயிச்சு காமிச்சிட்டேன்ல, நான் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக நான் வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நானே டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்குவேன், பட் அதுக்கு வந்துட்டு என்னோட பாஸ்புக் மட்டும் நான் எடுக்கணும் வீட்டுக்கு போயின்னு சொன்னதும் ஹீரோ நானுமே உங்க கூட சேர்ந்து வர்றேன், இல்லைனா அவங்க உன்னை புள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அப்போ தாத்தாவுமே கரெக்டு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அசிஸ்டன்ட் சார் முக்கியமான மீட்டிங் இருக்கு அன்னைக்குன்னு சொன்னதும் ஹீரோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணி விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வந்துட்டு எந்த விருப்பமே கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து நாங்கள் போய்க்கிறேன், நீங்கள் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே வீட்டுக்குமே போனதுமே அப்போ அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, நீ காசு எதுவும் கொடுக்காம இங்கே வந்துட்டு எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது, நீ உறவே வேணான்றப்ப இங்கே எதுக்கு வரேன்னு சொன்னதும் நீங்கள் என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா பண்ணிங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் யாரும் தெரியல, உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டா. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு அங்கே அடிவானதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. உடனே சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே அவங்க அப்பா நீ உண்மையிலே எங்களோட உறவு எல்லாத்தையுமே வேணான்னு முறிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டியான்னு சொன்னதும் அங்கே அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க, சரி நீ மட்டும் மேலே வந்து அந்த பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போ, ஆனால் இவர் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் எனக்கு என்னமோ தப்பாக இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரக்கை கொடுத்து அவளை அங்கே வந்துட்டு ஒரு ரூமுக்கு அடைச்சி வச்சுடுறாங்க. அந்த வேங் தான் அங்கே இருக்கான், அவன் மாஸ்கை போட்டுட்டு வா லியோட ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருக்கா, நான் இப்போ அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோவுக்கு அனுப்பிவிட்டதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாய் போயிடுது. உடனே அவங்க கிளம்பி வந்துடுறான், இனிமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க காப்பாற்றிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோங்க பக்கத்தில் இருந்துட்டுருக்கா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு எங்கே வந்துட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நைட்டு நீ என்ன பண்ண தெரியல அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ் ஆகி போகும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி அவன் பேசினதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசி ஐயா கதைங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் இது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவோட வேலை தான் சொன்னதுமே நீ எப்படி சும்மா இருந்துட்டுருக்க, போய் அவங்களுக்கு சரியான லெசனை கற்றுக்கொடுன்னு சொன்னதும் இவன் கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பயங்கரமாக அடி அங்கே வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளோட புது கம்பெனி அங்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவள் ஸ்டாஃப்ஸுமே அவளுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரிவங்களாம் அங்கே வந்து வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த ஒர்க் பண்ணுற லேடி அங்கே வந்துட்டு என்ன வந்துட்டு புதுசாக டான்ஸ் கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணி பெரிய ஆளாயிடலான்னு நினச்சிட்ருக்கியா, ஆனால் ஓ லட்சணத்தை பற்றி எனக்கு என்ன தெரியாதா, நீ வயசான ஒரு கிழவனை போய் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த காசு மூலமாக அந்த காம்படிஷனை வின் பண்ணி இப்போ கம்பெனியுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவப்பட்டு அவளை கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிட்டு உன்னை பாவமேனு உள்ளே விட்டுருந்துருக்காங்க, நீ வந்துட்டு இங்கே அசிங்கமாக பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே உள்ள அனுமதியே கிடையாதுன்னு சொல்லி அங்கே பேசும்போது கூட அந்த ஜியாங்க வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த ஜியாங் வேற வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான், காசுக்காக நீ இப்படி போவியான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ நான் யாருன்னு தெரியாமல் எனக்கு ஒரு 50 வயசு கிழமை மாதிரி என்னை போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கியே, நான் தான் வந்து இவரோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஓப்பனிங்க்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு மீட்டிங்னால, இதுக்கப்புறம் இவங்க மாதிரி ஆளுங்களை உள்ளே விடாதீங்க அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அடித்து வெளியே வரட்டி விட்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. மிஸ்டர் லீ வந்து இந்த ஊர்லேயே பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துட்டே இருக்கவும் என்னாச்சும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களேன்னு சொன்னதோ இன்றைக்கி பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தோ அவர் ரொம்ப ஷை ஆகிட்டு வேணும் அங்கேருந்து போனதும் ஹீரோவில் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்துட்டு பேபி பெற்று கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிருது. நீ என்ன எப்போ பார்த்தாலும் பேபியை பற்றி பேசிகிட்டு இருக்க, நான் வந்து என்ன வேணும்னு உன்ட்ட எதிர்பார்க்குறேன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் தான் அன்றைக்கி வந்துட்டு பேபி எனக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்கணும்
எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட் டேட்டில் கேட்டீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ இப்போ வரைக்குமே என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கவே இல்லை, நான் வந்துட்டு உன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவள் சூப்பராக அங்கே வந்து டான்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அது எல்லாமே அங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பர்சனை. அது யாருன்னு பார்த்தா கடைசியில் அது ஜியாங் தான். அங்கே வந்துட்டு அவனை பார்த்துட்டு இவனை வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, இவன் இன்னமே திருந்தாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப அவள் எஸ்கேப் ஆகி ஓடினதுமே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோமான்னு கேட்டதும் அவன் தான் போயிட்டான்ல விடுங்க அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஆண்டி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலேயே நீ ரொம்ப சூப்பராக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தம்மா, உன்னோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு ஃப்ரேட்டான ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றத அங்கே சொல்கிறான். அப்போ எனக்கு அந்த ஜியா வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணுன்றதுக்காக அங்கே வந்திருக்கா. ஆனால் அங்கே உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுமே அந்த டைத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எத்தனை டைம் தான் வந்து இப்படி தொந்தரவு பண்ணுவேன், உனக்கு என்ன புத்தி வராதான்னு சொன்னதும் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த காம்படிஷனில் நீ மட்டும் என்னை வந்துட்டு தோற்று அடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை பற்றின சில பென்டென்ட் இருக்குது அதை நான் உன்கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னதும் எவ்வளோ டைம் நீ என்கிட்ட தோற்று போன திரும்பவுமே புத்தி நம்ம பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீ இந்த டைம் என்னை ஜெயிச்சு பாரு, நீ என்னோட பேரண்ட்ஸ்க்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தா அவங்கள நீ ஜெயிலே போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் இவ திருந்தவே மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டான்ஸ் காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறா. அதை ஜியா பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைரறிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் இப்போ நீ எனக்கு வந்துட்டு அந்த பென்டெட்டை கொடுன்னு சொன்னதும் நம்ம போட்டுக்கிட்ட டீலை பற்றி வெளியே யாருக்கு தெரிய போகுது, நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரையிறா. நீ இப்போ கொடுக்குற வரைக்கும் உனக்கு இந்த அடி விழுகுன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு அந்த பென்டென்ட்டையுமே இங்கே கொடுத்துடுறா. அப்போ அவங்களுமே அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உண்மையிலே உன்னோட டான்ஸ் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்குது, நான் அப்ராடுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இன்னமே பெரிய ஆள் ஆகிடுவேன், அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு அது வேணான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஓயாமல் கிடைக்காதுமான்னு சொன்னதுமே நான் என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவரை விட்டுட்டு நான் இருக்க முடியாது, அவர் எனக்கு புது லைஃபே கொடுத்தவர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அங்கே புக்கை எடுத்துகிட்டு வரவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் சாரி கேட்டுக்கிறேன், உன்னோட ஷோவை என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த தலகாணி தூக்கிட்டு அங்கே வெளியவே நின்றுட்டுருக்கா. நான் எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வேகமாக பிடிச்சி இல்லை எடுத்துட்டு நீ வந்துட்டு இந்த ரூம்குள்ளே வரணும்னா நீ வாட்டு வர வேண்டிய தானே, எதுக்காக வெளியே நின்றுட்டுருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு சும்மா அப்படியே இந்த பக்கம் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்படியா தலகாணி தூக்கிட்டு யாராச்சும் இங்கே வந்துட்டு இப்படி நடப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை தூக்கி வேகமாக போட்டுட்டு நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் போன டைம் நீ தான் என்கிட்ட வந்து விலகி போனேன்னு சொன்னதும் அப்புறம் நீ எப்போ பார்த்தாலும் பேபியை பற்றியே பேசிகிட்டு இருக்க, பேபிக்காக நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நீங்கள் முழுசாக நான் சொன்னதை எங்கே கேட்டீங்க, நான் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு புது லைஃபவே கொடுத்தவர், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே நம்ம ஹீரோயின் எங்கே அவர் அதுக்குள்ளே போயிட்டாரு, என்னை ஒழுங்காகவே பார்க்க மாட்டாரு, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னே சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னதும் இப்போ மெய்டு அவர் தான் வேலைன்னு பிஸியாக இருக்கார்ல, நீங்கள் பேசாமல் இன்றைக்கி சாப்பாடு அவருக்கு கொண்டு போய் வந்து கொடுத்து ஆஃபீஸில் மீட் பண்ணிட்டு வாங்கலேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இதுவுமே நல்ல ஐடியா, நீங்கள் வந்துட்டு எனக்கு சமையல் பண்ணுங்கள் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயினுமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமா அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். இப்போ எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ வந்துட்டு அங்கே என்னோடய ஒய்ஃபை போய் கூட்டிகிட்டு வர சொல்லுன்னு சொன்னதுமே அங்கே மேனேஜர்கிட்ட போய் அங்கே சொல்லிடுறாங்க இப்போ அவங்க ஒய்ஃப் வருவாங்க கூட்டிகிட்டு வாங்கன்னு. நம்ம ஹீரோயின் சாப்பாடில் அங்கே ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு கார் வந்து கீட் பண்ணதில் அவள் கீழே விழுந்து அவளுக்கு கையிலே அடிப்பட்டு அங்கே சாப்பாடு எல்லாமே கொட்டி போயிடுது. அப்போ அதுலேருந்து ஷூன்னு சொல்லிட்டு ஒருத்து வரா, அது நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் போல். நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஏன்னா வென் ஃபேமிலியிலேருந்து உன்னை அடித்து வெளியே வாட்டி விட்டாங்க போலையே, கடைசியில் இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறா. நீ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் திருந்த வேலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே திட்டிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு. இதில் யார் பாஸோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் தான் சொல்ல வரம்ப அந்த ஷூ நான் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஏன் இப்படி போய் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதோ உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, இப்படி இந்த வேலை வேற பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதோ அப்போ அந்த மேனேஜருமே அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கவுமே பிரசிடண்டோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கார்ட்ஸ்ட்டை இந்த பொண்ணை உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த கார்ட்ஸ் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காருக்குள்ளே அடைச்சி வச்சு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாப்பியாகிட்டு பாஸ் உங்கள் ஒய்ஃபை நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏய் நீ அப்புறம் யாருன்னு சொன்னதும் நீங்கள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கன்னு நான் நினச்சேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ அப்படின்னா அந்த டெலிவரி கேர்ள் தான் அவங்க ஒய்ஃபான்னு சொல்கிறப்ப யாரை பார்த்து டெலிவரி கேர்ள்னு சொல்கிறப்ப பாஸ் அங்கே வந்து ஃபுட்டை கொண்டு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க, நான் வந்து டெலிவரி கேர்ள் நினச்சேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா
அங்கே காட்ஸில் வந்து பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அங்கே 3 பேத்தையுமே அடிச்சு அங்கே வேலையை விட்டு தூக்கி துரத்தி விட்டாரு. அப்போ அந்த ஷூட்டை என்னோட ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா மட்டும் விட்டுருக்க மாட்டேன், உன்னோட ஃபேமிலியோட வந்து அழிச்சிருப்பேன். ஆக்டிங் கேரியருமே இதோட க்ளோஸ் ஆயிருச்சு. நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போனதும் இவ ரொம்ப வயிறறிஞ்சிட்டு இவ்வளோ பெரிய பணக்கார பர்சன் இவளுக்கு எப்படி வந்து ஹஸ்பண்டாக கிடைக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன், இப்போ நடந்த தப்பு உனக்கு எப்பயுமே நடக்காது அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கவுமே டாக்டரை கூப்பிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதும் அங்கே அவர் செக் பண்ணிவிட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கிட்ட அவங்க ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ நான் இப்போ கீழே விழுந்தேனே என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு சொன்னதும் நீங்கள் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிடுங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்காங்க, பேபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொன்னதுமே தாத்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நான் வந்துட்டு கிராண்ட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 10% சேஸை வந்து என்னோட பேர பிள்ளைக்காக நான் எழுதியிருக்கேன்னு சொன்னதும் தாத்தா இதெல்லாம் வேணான்னு அவர் சொல்றா, உனக்காக தானே அவர் கொடுத்துட்ருக்காரு வாங்கிக்கோ நம்ம ஹீரோ சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாகிடா. நம்ம ஹீரோவுமே அவளுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான், நீ என்னோட லைஃப்பில் வந்த பிறகு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கும் போது அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களோட ஜோடி பொருத்தத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையிலே பார்க்க பக்காவான ஒரு ஃபேரான கப்புளாக இருக்கீங்க, எங்கே வந்து நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் சின்ன வயசுலேருந்தே இவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ இருந்து இவளை எனக்கு தெரியும்னு சொன்னதும் அப்போ சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற சட்டி கேட்குறப்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு யங்கேஜ் பையனாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பாப்பாவை தான் இருந்திருக்கா. அப்போ அவனுக்கு அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு சூசைட் எல்லாம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கான் போல். அப்போ அந்த குட்டி பாப்பா தான் வந்து அங்கே ரொம்ப கேர் பண்ணி அங்கே வந்துட்டு பேசி பார்த்துருந்துருக்கா. அப்போ இருந்தே அந்த பிள்ளையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில் அந்த பிள்ளை தான் நம்ம ஹீரோயினே. இதை பற்றி தெரிஞ்சதும் ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்போ அந்த ஆன்ட்டியுமே வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே கிராண்டாக வந்து வெட்டிங் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்டெல்லாம் கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க இப்போ என்னோட பொண்ணு மட்டும் உயிரோட இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி தானே இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் வரேம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிலையுமே வந்து அங்கே அவங்க வந்து அசிங்கம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் யாரும் உள்ளே விட்டது, அடித்து உங்களை வெளியே வெட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே அந்த ஆன்ட்டி வந்து நீ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா, பேசாமல் வந்துட்டு நீ என்னோட பொண்ணாக வந்துடுறியா, நான் வந்து உன்னை உண்மையிலேயே வந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட பொண்ணுமே வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பரான வெட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே காரில் கிளம்பி அங்கே போயிட்டுருக்கும்போது மேடம் ஏதோ ஒரு கார் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஊடால பார்த்தா இவங்க கார் மேலே இடிக்காமல் இருக்க வேறு ஒரு கார் வந்து இடிச்சிருது. அப்போ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா எல்லாம் அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல். இன்னொரு காரில் பார்த்தா அந்த ஆன்ட்டி தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி அழுதுட்ருக்கா. ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு போய் சேர்த்ததுமே ஹீரோ நீ கவலைப்படாதன்னு சொல்கிறப்ப என்னால் தானே இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஆன்ட்டியோட அப்பா வந்து கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. நீ எதுக்காக வந்துட்டு இப்படி என் பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கோவப்படுறான். நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, அவர் என்ன அவங்க பொண்ணை பற்றி தானே யோசிப்பாருன்னு சொல்லும்போது பிளட்டு வந்து இப்படி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே அவர் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவங்களோட அப்பா எப்படி வந்து பிளட் கொடுக்க முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் பிளட் கொடுக்குறேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு இப்போ உட முடியல எப்படி போய் கொடுப்பேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என் பொண்ணை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவ பிளட் கொடுத்ததாகணும், இவ செத்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது நம்ம ஹீரோயின்மே பிளட் கொடுத்துட்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே நினைவே வராமல் இருக்கவுமே அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நர்ஸு சொல்கிறாங்க நீங்கள் வந்து டவுட் ஆன மாதிரியே இவங்களுக்குள்ள பிளட் ரிலேஷன்ஷிப் தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அப்போ அவருக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இவங்க உங்களோட பொண்ணு தான் சொன்னதுமே அவரோட பேத்தின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோ ஆரம்பத்துலேருந்து எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, அதனால தான் உங்கள் பிளட் டெஸ்ட்டை வந்து நான் எடுக்க சொன்னேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயின் அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தான் உங்களோட பொண்ணுன்ற உண்மையை சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக நான் வந்து இத்தனை வருஷமாக தேடிட்டு என் பொண்ணு இறந்து போயிட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தவ கிடச்சிட்டாலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தாவுமே வந்துட்டு ரொம்ப ரூடாக பேசினதுக்காக அங்கே மன்னிப்பு கேட்குறாரு. இதில் உங்களோட தப்பு என்ன தாத்தா இருக்குது, நீங்கள் உங்கள் பொண்ணை தானே பெருசாக யோசிப்பீங்க, அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது அப்படின்ட்டு தான் சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டியுமே வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு இவன் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிறது. எல்லாமே இங்கே சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இப்படியே வந்து ஆஃப்டர் 9 மந்த்ஸ் ஆகிருது. அவங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க வந்து. அப்போ அந்த வேங் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடித்து அங்கே கீழே தள்ளி விட்றான். அவனுக்கு அங்கே ரொம்ப வலி பெயின் ஆக ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு பண்ணதுக்கு உனக்கு இதான் பனிஷ்மெண்ட், உன் பிள்ளை இழந்துருவேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் பண்ணதுமே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு எல்லாருக்குமே. ஆனால் ஹீரோயினுக்கு நல்லபடியாக ஒரு அழகான பெண் பிள்ளை பிறக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.